friends and welcome back to your channel House to Home. இன்னைக்கு என்னோட லாஸ்ட் மினிட்ல நான் பண்ண ஒரு சிம்பிளான தீபாவளி டெக்கரேஷன் எபிசோட் தான் நீங்க பார்க்க போறீங்க. ரொம்ப சிம்பிளான டெக்கரேஷன் தான். அண்ட் இது வந்து பண்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் பொருட்கள் கடையில் வாங்கியிருக்கிறேன். அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் த திங்ஸ் வந்து வீட்டில் அங்கங்கே கலெக்ட் பண்ண பொருள் அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளே அப்பப்போ நிறைய பொருள் வாங்கிட்டு அங்கங்கே வச்சுருப்போம். இப்போ யூஸ் பண்ணலாம், அப்போ யூஸ் பண்ணலாம், அதுக்கு யூஸ் பண்ணலாம், இதுக்கு யூஸ் பண்ணலான்னு அப்படி தேடி பார்த்தே எனக்கு எக்கச்சக்கமான பொருள் நம்ம வீட்டிலேருந்தே கிடைச்சிது. அண்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணி சின்னதாக குட்டியாக ஒரு டெக்கரேஷன் வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபெஸ்டிவல் அப்படின்னாலே இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஸ், ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் லைட்டு இதெல்லாம் வச்சு பார்க்குறப்பவே ஒரு பாசிட்டிவ் வைப் நமக்கு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ கண்டிப்பாக என்னோட இந்த டெக்கரேஷன் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதுலேருந்து உங்களுக்கும் சின்ன சின்ன ஐடியாஸ் கிடைக்கலாம். அண்ட் இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து நான் வந்து லைக் என்னோட ஐடியாஸ் அண்ட் தீம்ஸ் கொஞ்சம் இருக்குது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து நான் பின்இன்ட்ரெஸ்ட் ரெஃபர் பண்ணேன். ஸோ பின்இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இமேஜஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி பண்ணலாமா அந்த மாதிரி பண்ணலாமான்னு செலக்டிவாகவும் கொஞ்சம் ஐடியாஸ் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த டெக்கரேஷன்ஸ் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஸோ வாங்க வீடியோக்கு போய் நான் என்ன மாதிரிலாம் வீடு அலங்கரிக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நான் வாங்கின பொருட்கள், அதுக்கப்புறம் வீட்டிலேருந்தே நம்ம தேடி கண்டுபிடிச்சி எடுத்த புதுசாக இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணிட்டேன். ஸோ தட் நம்ம வந்து டெக்கரேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. முதல்ல இந்த சோஃபா கவர், குஷன் கவரை மாற்றிட்டாலே நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் லுக் கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளும் சரி, வீட்டுக்கு புதுசாக வர கெஸ்ட்டும் சரி, ஸ்பெண்ட் பண்ணுற இடம் அப்படின்னா கண்டிப்பாக அது லிவிங் ரூம் தானே. ஸோ இந்த பிளாக் கலரில் இருக்கிற சோஃபா கவர், குஷன் கவர் எல்லாம் நான் மாற்றிட்டேன். இந்த ரெட் கலரில் இருக்கிற சோஃபா கவர் தான் நான் இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ போட்டுட்டு காட்டுறேன். ஸோ இப்படி தான் இருக்குது. பொதுவாகவே கொஞ்சம் பிரைட் கலர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே ஒரு ஃபெஸ்டிவல் மூட் அண்ட் தீம் நமக்கு கிடைச்சிடும். இப்போ வந்து நான் குஷன் கவர் பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். இது ஒரு செட் ஆஃப் 5 குஷன் கவர். பரதநாட்டியம் தீமில் இருக்கிற ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு எத்னிக்கான ஒரு தீமில் இருக்கிற ஒரு குஷன் கவர். இது முடிஞ்ச வரைக்கும் இந்த ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ தட் நீங்கள் யாராவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த குஷன் எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். அண்ட் இது எல்லாமே நம்ம வந்து சோஃபாவில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி டேபிள் மேலே இந்த மாதிரி உருளி வச்சுருக்கேன். அதில் தண்ணி போட்டுட்டு ஒரே ஒரு கற்பூரத்தை போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம பூவெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கற்பூரம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொசு தொல்லை இருக்காது. ஸோ அதுக்காக தான். ஸோ பூ எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இந்த பூ யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து சீப்பரான ஒரு டெக்கரேஷன் ஹேக்ஸ் இதெல்லாம். அண்ட் எல்லாருக்குமே அஃபோர்டபுளான ஒரு டெக்கரேஷன் திங்ஸ் தான். ஸோ ரெட் அண்ட் எல்லோ கலரில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் வந்து நான் இதில் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா சென்டரில் வந்து ஒரே ஒரு டீ லைட் கேண்டில் வச்சுட்டேன். அண்ட் இந்த பொம்மை விளக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய கார்த்திகை தீபம் கலெக்ஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தான் நான் வந்து ரீபர்பஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இங்கே எடுத்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த டீ லைட் கேண்டிலை இப்போ ஏற்றிடலாம். அப்படி பளிச்சுன்னு சூப்பரான ஒரு வைப்ஸ் நம்ம லிவிங் ரூமுக்கு இப்போ கிடச்சிருச்சு. அண்ட் நம்ம லிவிங் ரூமும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து இந்த விண்டோ ஏரியாவை தான் வந்து க்ளீன் பண்ணி நீட் பண்ண போகிறேன். அண்ட் முதல்ல இந்த ஹர்ஷிகாவோட டெடிபேர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ரீசெண்டாக எனக்கு வந்து ரொம்பவே க்ரேஸ் அண்ட் அடிக்டிவான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த சசலன் பிளான்ஸ் தான். இந்த கேக்டஸ் அண்ட் சசலன் பிளான்ஸ் எல்லாமே என்கிட்ட கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இது வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் வந்து அந்த சஸ்லன் பிளான் கூடவே வந்து ஒரு விநாயகரை வந்து வச்சுட்டேன். அப்புறம் ஒரு சின்ன விளக்கு ஒன்று வச்சிடுறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் டெரகாட்டாவில் இந்த மாதிரி ஒரு கேமல் மேலே சிம்னி லேம்ப் இருக்கிற மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் வந்து இந்த இடத்துல வச்சிடுறேன். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக இந்த ஏரியா வந்து நான் டெக்கரேட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் பூவெல்லாம் வச்சிடலாம். சஸ்லன் பிளான் வந்து பேசிக்கலாக வந்து கொஞ்சம் லைட் இருக்கணும் அந்த பிளான் வளர்கிறதுக்கு. மற்றபடி மெயின்டெனன்ஸ் சூப்பராக இருக்கும். ஸோ அதை பற்றின வீடியோ நமக்கு கூடி சீக்கிரத்தில் நானே போடுறேன். ஸோ வெளியில் கார் பார்க்கிங் ஏரியாலையும் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுலில் நான் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ரெட் அண்ட் எல்லோவில் வைப்ரண்டாக சூப்பராக நம்மளோட வாட்டர் பவுல் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு.
நெக்ஸ்ட் இதுலேயும் நான் ஒரு சின்ன துண்டு கற்பூரம் போட்டுடுறேன். இப்போ ரேண்டமாக ஒரு 2-3 டீ லைட் கேண்டில்ஸ் வந்து இந்த தண்ணியிலே நான் ஃப்ளோட் பண்ண விட போகிறேன். ஸோ லாஸ்ட் மினிட்ல என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற ஒரு ஐடியா இது. ஸோ கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து டீ லைட் கேண்டில் ஸ்டாண்டோட வர்றது. இது வந்து எனக்கு ஒரு கிஃப்டாக கிடச்சிது. ஸோ இந்த டைமில் நான் வந்து இதை ரீயூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பவுலோட 2 சைட்லேயே நான் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த விளக்கெல்லாம் ஏற்றிடலாம். இந்த மாதிரி விளக்கேற்றி பூவெல்லாம் வச்சாலே வந்து ஃபெஸ்டிவல் டெக்கரேஷனுக்கு ஆப்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஏரியா இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் வந்து எப்போவுமே ஒரு விநாயகர் வச்சுருப்போம். கூடவே வந்து விளக்கேற்றுற ஒரு ஏரியா இது நிறைய பேருக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த விநாயகர் பீஸ் வந்து பேக் ஃப்ளோ தூப் அப்படின்னு சொல்கிற ஒரு பீஸ் இது. இது வந்து நான் ரீசெண்டாக அமேசானில் வாங்கினது. ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி கோன் தூப்ஸ் கிடைக்கும். அதை வந்து நம்ம ஏற்றிட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டில் வச்சோம் அப்படின்னா கீழேருந்து புகை வரும். அது கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்க ரொம்ப நல்ல ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால இந்த விநாயகரையும் நான் இந்த இடத்துல வச்சுட்டேன். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி அழகாக சூப்பராக மணி பிளான்ட் வளர்ந்துட்டு இருக்குது. இந்த ஏரியாவை தான் நெக்ஸ்ட் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். இந்த ஏரியாவில் சின்னதாக ஒரு டெக்கரேஷன் பண்ண போகிறோம். ஸோ இன்னும் நான் இங்கே வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக சஸ்லன் பிளான்ட்ஸ்லாம் வைக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் நார்மல் வெரைட்டி. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேக்டஸ் மாதிரி இருக்கிற வெரைட்டிஸ். சின்ன சின்ன பாட்லேயே நம்ம வந்து இதை அழகாக வளர்க்க முடியும். அண்ட் இன்னும் கொஞ்சம் நல்ல சஸ்லன் பிளான்ட்ஸ்லாம் நான் வச்சுட்டேன். ஸோ இந்த ட்ரெயிலேயே நான் கொஞ்சம் ஒயிட் பெபிள்ஸ்லாம் போட போகிறேன், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. என்கிட்ட ஒரு ஷங்கு ஒன்று இருந்தது, நான் அதையும் வந்து இதில் வச்சிடுறேன். சூப்பராக இந்த இடம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டெராகாட்டாவில் செய்யப்பட்ட ஒரு விளக்கு. இது கீழே வந்து ஃப்ளவர் மாதிரியும் மேலே வந்து எண்ணெய் ஊற்றியே நம்ம வந்து விளக்கேற்றுற மாதிரி ஒரு விளக்கு. ஸோ அதையும் நான் அந்த இடத்துல வச்சுட்டேன். இந்த ஏரியாவில் நான் ஒரு ட்ரே வைக்க போகிறேன். ட்ரே நார்மலாக அப்படி ஃப்ளோரில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஹைட் இல்லாத மாதிரி தெரியும். ஸோ ஒரு ஸ்டாண்ட் ஒரு ஹைட் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி 2 செங்கலை வந்து அடுக்கி வச்சுருக்கிறேன். இது மேலே நான் ஒரு ட்ரே வச்சுட போகிறேன். ஸோ கொஞ்சம் ஹைட் ஏறின மாதிரி இருக்கும். ஸோ இந்த விநாயகர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மண்கலை கூடம் ஷோரூம்லேருந்து வாங்கின ஒரு விநாயகர். ஸோ க்யூட்டான ஒரு விநாயகர். இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் மாதிரி இருக்குது. இதில் நம்ம தண்ணி ஊற்றி பூ போடலாம். அண்ட் பூ சும்மாவே போடலாம், விளக்கேற்றி வைக்கலாம். எல்லாமே உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ இந்த விநாயகரை வந்து இந்த மாதிரி இந்த ட்ரேயோட சென்டரில் நான் வந்து வச்சுட்டேன். இதுக்குள்ளேயே நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பெபிள் ஸ்டோன்ஸ் வந்து வைக்க போகிறேன். ஸோ பெபிள் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சாச்சு. அப்புறமா கொஞ்சம் மார்பிள்ஸ் இருந்தது, கோலி குண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஸோ ஹர்ஷிகாட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதையும் வந்து இந்த விநாயகர் இருக்கிற அந்த பவுல்லையே வந்து வைக்க போகிறேன். இது மேலே கொஞ்சம் பூ வைக்கலாம். ஸோ இது இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இந்த மண்கலை கூடம் ஷோரூமில் இருந்தது. நீங்கள் அந்த வீடியோ மிஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் செக் பண்ணுங்கள். இது வந்து பேசிக்கலாக ஒரு விளக்கு தான். உள்ளே நம்ம எண்ணெய் ஊற்றி ஏற்றுற மாதிரியான ஒரு விளக்கு தான். நான் வந்து இதில் டீ லைட் கேண்டில் வச்சு ஏற்ற போகிறேன். ஸோ நைட் டைமில் பார்க்குறதுக்கு இந்த ஹோல்ஸ் வழியாக லைட் தெரியும், பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்கிட்ட 2 பீஸ் இருக்குது.
இதெல்லாம் நார்மலாக லோக்கல் ஸ்டோரில் ஸ்ட்ரீட் சைட் ஷாப்பிங்லலாம் வாங்கினது தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு குங்கும ஸ்டெப்பு, குங்கும சிமில்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் என்கிட்ட ஒன்று இருந்தது. நான் யூஸ் பண்ணுறதில்ல. திடீர்னு கையில் பட்டுச்சு. சரி ஓகே, இதை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இதுக்குள்ளே ஒரு கேண்டில் ஏற்றி வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா வந்தது. ஸோ அதனால் அதுக்குள்ளே ஒரு டீ லைட் கேண்டில் வச்சு அதையும் நான் வந்து இங்கே வைக்க போகிறேன். அது ஒரு கேண்டில் ஸ்டாண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த ட்ரேயை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காகவும் கொஞ்சம் கலர்ஸ் கொடுக்கறதுக்காகவும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பூவெல்லாம் நம்ம வச்சிடலாம். அண்ட் இந்த லுக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சட்டுப்புட்டுன்னு ஒரு டெக்கரேஷன் நம்ம பண்ணிட்டோம் இந்த ஏரியாலையும். ஸோ இந்த விளக்கு எல்லாமே சூப்பராக ஏற்றிடலாம். அந்த குங்கும சிமிலில் ஸ்டாண்டாக மாற்றினதும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஐடியா தான் இல்லை? ஸோ நைட் டைமில் பார்க்குறதுக்கு இந்த ஏரியா சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த விளக்குக்குள்ளேயும் நான் ஒரு டீ லைட் கேண்டில் வச்சு விளக்கேற்றிட போகிறேன். ஸோ ஃபைனலாக இந்த ஏரியாவோட லுக்கே அப்படி சூப்பராக மாறிடுச்சு. இது ஃபெஸ்டிவல் டைமுக்கு மட்டும் இல்லை, அப்படியே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட எனக்கு தோணுது. ஸோ உங்கள் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கேட்குது. கண்டிப்பாக சஸ்லன் பிளான்ஸ் பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் வந்து தனியாகவே கொடுக்குறேன். ஸோ நம்மளோட டெக்கரேஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட சிம்பிளான டெக்கரேஷன். அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டை எந்த மாதிரிலாம் மாற்றிருக்கீங்க அண்ட் என்னென்ன க்ளீனிங் டிப்ஸ் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க எல்லாத்தையுமே எங்கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப அட்ராக்டிவான பிக்சர்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக எடுத்து என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் இல்லாட்டி என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாத்துலேயும் வந்து என் கூட ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கும். அண்ட் அதோட லிங்க் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு டேஸ்டியான ரெசிபி இல்லாட்டி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட உங்கள் எல்லாரும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.